வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் முன்னாடி எல்லாம் மல்லி இருந்துட்டு அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கான கட்டாயமும் வந்துடுச்சு. அதாவது நம்ம கூட விஜய் இருக்காரு, இன்னும் போலீஸ் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது, நம்ம ஈஸியாக வெண்பாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது மிகப்பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய்க்கு இப்போது வெளியே போய் தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வெளியே போய் அவரால் தேடவே முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது, வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, கார் ஓட்ட முடியாது, இப்படின்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மல்லி எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் விஜய்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே கடவுள் மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதுனா ஒரு ஆபத்து அப்படின்னா மனுஷ ரூபத்தில் கடவுள் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஆட்டோக்காரர் மூலிமா நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்க போகுது. கடவுள் மாதிரி நம்ம மல்லியோட பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு கடைசியில் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க. அங்கே என்னாச்சு, இப்போ அந்த ஆட்டோக்காரர் ஏமா தங்கச்சி எதுக்காகமா நீ அழுதுகிட்டு இருக்க, எனக்கு 3 தங்கச்சிங்க, 3 தங்கச்சிங்களையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அடுத்ததாக ஒரு தங்கச்சியோட கஷ்டம், அதாவது நீ அழுறதை என்னால் பார்க்க முடியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இந்த மாதிரி வெண்பா காணாமல் போன விஷயம், தன்னோட புருஷன் திட்டின விஷயம், இப்படி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ மல்லி என் பொண்ணை நான் காப்பாற்றி ஆகணும், என் புருஷன் ரொம்ப நல்லவர் தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப கோபமாக இருக்கார், எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பயங்கரமாக நம்ம மல்லி காதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏம்மா இதுதான் விஷயமா, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா எனக்கு ஒரு சில பேர்லாம் தெரியும், அவங்களுக்கு விட்ட விசாரித்தா எல்லாமே நல்லதாக நடக்கும், அதுவும் இல்லாமல் நீ எந்த இடத்துல அதாவது உன் பொண்ணு எப்படி இருப்பா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ அந்த ஆட்டோக்காரர் மூலியமா அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம வெண்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் தெரிய போகுது, அதுவும் இல்லாம வெண்பா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், அதுவும் இல்லாம எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது முன்னாடி அந்த ஆட்டோக்காரர்கிட்ட அந்த ஒரு லேடி இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இரு, நான் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் தெருவில் ஏதோ ரவுடிங்க நடமாட்டம் இருக்குது, அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தே, என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம மல்லி ரொம்பவும் ஷாக்கிங் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா இப்போ அந்த அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா மல்லிகிட்ட, அதாவது அந்த ஆட்டோ டிரைவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட பொண்ணை தான் காணோம், அவங்கள தேடி தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறது. அடுத்ததாக அந்த லேடி மா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன் குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன் குழந்தை இதுவான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ மல்லிக்கு நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும், நம்ம வெண்பாவை அழகாக காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது சம்பவம் சிறப்பாக நடக்க போகுது. அதுவும் அந்த ஆட்டோக்காரர் இப்படி மாஸ் காட்டுவார் அப்படின்னு உண்மையிலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இந்த மாதிரி அதாவது என் பொண்ணை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க, என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, மல்லி கிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்னோட தங்கச்சி மாதிரி, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, நீ உன் புருஷன் உன் பொண்ணு எல்லாருமா சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்ததாக நம்ம மல்லி நாகு 2 பேருமே அந்த அம்மாவை கூட்டிகிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதாவது இத்தனை நாள் நம்ம வெண்பா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்ததுனால தான் மல்லி எங்கே போகிறது என்ன பண்ணுறது எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது அவங்களால தப்பிக்கணும், அதுவும் இல்லாமல் நம்ம வெண்பாவை விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது அந்த இடத்துக்கே கொண்டு போய் நம்ம மல்லியை சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம
மல்லிக்கு இப்போ வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும், உள்ள எத்தனை ரவுடிங்க இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, தான் பொண்ணை காக்கிறதுக்காக கண்டிப்பாக உள்ள மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிதான் இப்போ சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா எங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அது எந்த தெரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் எந்த வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து அசாத போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஜன்னல் வழியாகவும் எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது தான் உண்மையே தெரிய வருது. அதாவது நம்ம வெண்பாவை வந்து இங்கே தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ரவுடிங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கே 2-3 ரவுடிங்க இருப்பாங்க. இதில் வேற அங்கே நிறைய குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, வெண்பா மட்டும் இல்லை, வெண்பா கூட இருந்த குழந்தை மட்டும் இல்லை, இன்னும் பல குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. எல்லாரையுமே ஒரே மட்டும் அப்பப்போ வந்து நம்ம இது பண்ணால் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அதனால பணத்தை கொடுத்து ஒரே டைமில் இங்கேருந்து வந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லியெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வெண்பாவை வந்து அவங்க படுற அந்த கஷ்டத்தை வந்து பார்த்து நம்ம மல்லி இருந்துட்டு, ஐயோ என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம், இவனுக்கு வேறு இத்தனை பேர் இருக்கானுங்க, அதாவது வெண்பாவை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் என் குழந்தைங்க மாதிரி தான், அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால் மல்லியால் வந்து இப்போதைக்கு வந்து உள்ள அவங்க பாட்டுக்கு போய் என்ட்ரி கொடுத்துட முடியாது. அதாவது மொத்த குழந்தைங்களையும் காப்பாற்றணும், வெண்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொறுமையை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக பொறுமையை இழப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.